712.7 கிலோமீட்டர் வந்து வண்டி ஓடி இருக்கு. ஸோ மைலேஜ் எவ்வளோ கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, 29 கிலோமீட்டர் பர் லிட்டர். இதில் வந்து ஸோ அப்படியே தயிர் சாதம், மீன் ஊறுகாய், சாரி மோர் குழம்பு, சோறு, அவ்வளோதான் நமக்கு டிஷ்ஷு. பாருங்கள், வீட்டிலேருந்து எடுத்து அந்த மீன் ஊறுகாய். ஸோ இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, நம்ம என்ன சம்மந்த டிஷ்ஷு. ஹே காய்ஸ், வெல்கம் டு நேசா விலாக்ஸ். ஸோ நாரியா, நீ யாரா வேணாரு எவனா வேணா இரு, ஆனால் என்கிட்ட கொஞ்சம் தள்ளியே இரு. ஸோ நீங்கள் இப்போ இன்றைக்கி பார்க்குற வீடியோவில் என்னென்னா, ஒரு டூரிங் வந்திருக்கோம். டூரிங்னா டூர் கிடையாது, ஜாலிக்காக போல், பிஸ்னஸ்க்காக போகிறேன். ஸோ நான் வந்து நர்சரி கார்டன் வச்சுருக்கேன். ஸோ அந்த நர்சரி கார்டனுக்கு வந்து பிளான்ஸ் எடுக்கிறதுக்காக கேரளா வரைக்கும் போயிட்டுருக்கேன். ஸோ நிறைய பிளான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, சரி இதையே வந்து நம்ம ஏன் ஒரு டூராக மாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு டூராக மாற்றுறேன். எப்படியும் போனால் ஒரு 2 நாள் 3 நாள் ஆகும். ஒரு நாளைக்கு ஆவரேஜாக நீங்கள் ரூம் எடுத்தாலுமே வந்து அட்லீஸ்ட் ஒரு 1000 ரூபாய்க்காவது ரூம் எடுக்கணும். ரூம் எடுத்துகிட்டு ப்ளஸ் வந்து அப்புறம் சாப்பாடெல்லாம் நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு 1000 ரூபா, கிட்டத்தட்ட 1000 ப்ளஸ் ஒரு நாளைக்கு 3000 ரூபா செலவாகும். 3 நாள் இருந்தீங்கன்னா ஒரு 9000 ரூபா. ஃபியூல் வந்து ஒரு 4000 ரூபாய்க்கு செலவு பண்ணிங்கன்னா கூட ஒரு 15000 ரூபா ஆகிடும் ஒரு 3 நாளைக்கு நீங்கள் எந்த ஊர் போய் ட்ரிப்பு போனாலுமே. ஆனால் வந்து நான் எப்படின்னா, என்னோடது வந்து ஹோண்டா சிட்டி 2017 டீசல். இந்த வண்டி இருக்கிறதுனால எனக்கு வந்து ஃபியூல் எக்ஸ்பென்ஸ் ரொம்ப கம்மி. எனக்கு ஏன்னா மைலேஜ் வந்து 30, நான் போனால் ஒரு 70-80 தான் போவேன். எப்பயுமே லாங் ட்ரிப்பெல்லாம் போனால் ஒரு 30லேருந்து ஒரு 25க்கு மேலே நான் வந்து மைலேஜ் எடுத்துருவேன். அதே மாதிரி வண்டி வந்து ரொம்ப ரிலையபிள். எனக்கு வந்து பெருசாக வேலை வைக்கிறது அந்த மாதிரிலாம் கிடையாது. சீட் எல்லாமே ஃபோல்ட் பண்ணிவிடுவேன். நான் உங்களுக்கு தனியாக வீடியோ காட்டுறேன். சீட் எல்லாமே ஃபோல்ட் பண்ணிட்டேன்னா அது உங்களுக்கு வந்து தனியாக தெரியும். அதுலேயே வந்து நம்ம படுத்து நல்லாவே தூங்கலாம், அருமையாக தூங்கலாம். காலையில் வந்து ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு வந்து பெட்ரோல் பம்ப் யூஸ் பண்ணிப்பேன். அப்படி இல்லைனா ஏதாவது ஃபால்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ரிவர் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அங்கே யூஸ் பண்ணிப்போம். ஸோ நம்ம 2 பேர் தான் இருக்கிறோம். அதனால் வந்து 2 பேர் அழகாக தூங்கலாம். அழகாக சாப்பாடுக்கு எல்லாமே செட்டப்பு, ஃபுல் அண்ட் ஃபுல் செட்டப். அதை நான் உங்களுக்கு தனியாக காட்டுறேன். எனக்கு இதில் வந்து செலவுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு சாப்பாடுக்கு வந்து ஒரு 300-400 சிக்கன் ஏதாவது எடுத்தனா தான் செலவு. மற்றபடிக்கு ரைஸ்ன்னு எடுத்துகிட்டு வந்துடுவேன். எல்லாமே A to Z எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுவோம். காய்கறி, கொத்தமல்லி, கருவேப்பிலை வாங்குறது ப்ளஸ் சிக்கன். இல்லைன்னா தயிர் சாதம் அதிகமாக சாப்பிடுவோம். ஸோ அவ்வளோதான் எங்களுக்கு செலவு, வேறு எந்த செலவும் கிடையாது. ஸோ ஸ்டே டியூன்டாக இருங்க, டீட்டெயிலாக காட்டுறேன். ஸோ மக்களே பாருங்கள், செலவெல்லாம் எங்களுதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி தான். வெறும் தண்ணி கேனு இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து ஆல்ரெடி வாங்கி வந்துடுவோம். இன்றைக்கி காலைல செலவு என்னென்னா வெறும் தயிர் மட்டும் தான் வாங்கணும். அரிசியெல்லாம் எடுத்துன்னு வந்துட்டோம். பிளேட்டு, கரண்டி இதெல்லாம் பாருங்கள், வீட்டிலேருந்து எடுத்துன்னு அந்த மீன் ஊறுகாய். ஸோ இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, நம்ம என்ன சம்மந்த டிஷ்ஷு. எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. சரி ஓகே, இப்போதைக்கு இவர் தான் செஃப்பு. நம்ம வேறு செஃப் கிடைக்கல, சரி வேறு வழி இல்லாமல் வேறு கூட்டு வர வேண்டியது ஆகிப்போச்சு. இன்னொரு மெயின் செஃப் வரல. ஸோ இன்றைக்கி வந்து சிம்பிளாக ஒன்றும் இல்லை, வெறும் வெங்காயம், மோர், கொஞ்சம் உப்பு, மிளகா, அவ்வளோதான் போட்டு தலைவர் தான் வேலை. சிலிண்டரு நான் இது எடுத்துன்னு வந்துடுவோம், அது எடுத்துன்னு வந்துடுவோம், இது டேபிள் எடுத்துன்னு வந்துடுவோம். எல்லாத்தையும் ரெடியாக ப்ரிப்பேர்டாக எடுத்துன்னு வந்து மறுபடியும் அப்படியே கார்லேயே வச்சு எல்லாம் ஃபுல் பண்ணிவிடுவோம். ஸோ அவ்வளோதான் எங்களது ஒர்க்கு. ஸோ அப்படியே தயிர் சாதம், மீன் ஊறுகாய், சாரி மோர் குழம்பு, சோறு, அவ்வளோதான் நமக்கு டிஷ்ஷு. அவனுக்கு பொம்பளை விஷயம்னாலே ஒன்றுமே தெரியாது. அவன் கிடக்குறான்டுங்க பண்ணுவான். ஸோ கைஸ், நாங்கள் பிளான் பண்ண மாதிரி 3 days பிளான் பண்ணோம். ஸோ ஒரு அன்ஃபார்ச்சுனேட் கண்டிஷனால் 3 days எங்களால் ஃபுல்லாக இருக்க முடியல. ஸோ இப்போ ரிட்டன் வந்துவிட்டோம். கரெக்டாக காலையில் ஒரு 3 மணிக்கு வரோம். அப்படி கணக்கு பார்த்திங்கன்னா 24 hours ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ காலையில் எழுந்துட்டு சாயங்காலம் மறுபடியும் அதே டைமில் வந்து ரிட்டன் வீட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ எல்லாமே வண்டியெல்லாம் ஃபுல்லாக வாட்டர் சர்வீஸ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வண்டி எவ்வளோ ஓடி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ டோட்டலாக வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுதுன்னு நினைக்கிறேன், 712.7 கிலோமீட்டர் வந்து வண்டி ஓடி இருக்குது. ஸோ மைலேஜ் எவ்வளோ கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, 29 கிலோமீட்டர் பர் லிட்டர். இதில் வந்து நான் திருச்சூருக்குள்ளே போயிட்டு திருச்சூர் ஃபுல்லாக அந்த ரூரல், உங்களுக்கு கேரளான்னா தெரியும்னு நினைக்கிறேன். கேரளா ஃபுல்லாகவே வந்து பயங்கரமாக டிராஃபிக்காக இருக்கும். டிராஃபிக்னால் அப்படி சொல்கிறது, நீங்கள் வந்து டாப் ஸ்பீட்லலாம் வண்டி ஓட்டவே முடியாது. அது ஹைவேனா ஓகே, நான் ஃபுல்லாக உள்ளே போனதுனால சும்மா 3வது கீர் 4வது கீர் அவ்வளோதான். நம்மளால் வந்து ஷிஃப்ட்டே பண்ண முடியாது. அந்த இது ஸ்பீடில் தான் ஓட்டணும். உள்ளே திருச்சூருக்குள்ளே போகிற வரைக்குமே வந்து ஊருக்குள்ளே போகிற வரைக்குமே எனக்கு வந்து 23 வந்து மைலேஜ் கொடுத்துருந்தது.
ஸோ அதுக்கப்புறம் தொப்பூர் காட் ஆனதுக்கப்புறம் ஒரு 120 அந்த ரேஞ்சில் கொஞ்சம் க்ரூஸ் பண்ணேன். ஏன்னா லைட்டாக தூக்கமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவ்வளோ ஸ்பீடில் வந்தேன். அவ்வளோதான். இப்போ நீங்கள் 712 கிலோமீட்டர்ஸ் வந்து நீங்கள் ஆவரேஜ் வந்து ஒரு 29 கிலோமீட்டர் போட்டு பார்த்தீங்கன்னா ஸோ எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு நான் ஸ்க்ரீனில் கால்குலேஷன் போடுறேன். அவரேஜாக உங்களுக்கு 29 எனக்கு வந்து மைலேஜ் கொடுத்துருக்கு. பெஸ்ட்டு மைலேஜ் உங்களுக்கு என்னோட வந்து ஹோண்டா சிட்டி 2017 டீசல் டாப் வேரியண்ட்டு. உங்களுக்கு வந்து சன்ரூஃப் எல்லாமே வந்துடும் இதில். ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு எவ்வளோ பட்ஜெட்டாக இருக்குது தெரியுமா? ரொம்ப ரொம்ப கம்மி தான் பட்ஜெட்டு. 2600 ருபீஸ்க்கு வந்து டீசல் போட்டேன். ஃபுல் டேங்க் இருந்துச்சு. கொஞ்சம் 2600 எனக்கு தெரிஞ்சு டீசல் போட்டேன். அவ்வளோதான் எனக்கு செலவு. நீங்கள் ஆவரேஜ் கால்குலேட் பண்ணிங்கனாலுமே வந்து 2600 to 2700 மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு அதை மீறி போக வாய்ப்பில்லை. அப்புறம் வந்து ஃபுட்டுக்கு அதர் எக்ஸ்பென்சஸ் எனக்கு 350 சிக்கன், ஒரு 1/2 kg, டோட்டலாக வந்து 2700 3000 ஒரு 1000 ரூபாய் ஆகிருக்கும். 3500 தான் மொத்த செலவு எனக்கு. அவ்வளோதான். எனக்கு 900 ஆச்சு எக்ஸ்ட்ரா செலவு, கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வாங்கிறதுக்கு. 2 பேர் 24 hours 3500 தான் அவ்வளோ செலவாயிருக்கு. 712 கிலோமீட்டர் ஓவராலாக ட்ராவல் பண்ணி. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஜஸ்ட் ஸ்டே வித் அஸ். இந்த மாதிரி கார் எப்படி மைலேஜ் ஃபுல்லாக ஓட்டுறது, மைலேஜ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணி தர்றது, ஸோ இந்த மாதிரி டவுட்ஸ்லாம் இருந்தால் ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ணி கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.